மாவட்டத்திற்கு வந்திருக்கிறேன். இந்தியாவிலேயே 75 ஆண்டுகள் கடந்துள்ள ஒரே மாநில கட்சி என்ற வரலாற்றுக்கு சொந்தமான இனமான எழுச்சி இயக்கமாம் திராவிட முன்னேற்ற கழகம் தோன்றிய வடசென்னை தொகுதி பரப்புரைக்கும் சேர்த்தே வந்திருக்கிறேன். இந்த பரப்புரை கூட்டத்தை வெற்றி மாநாடு போல் ஏற்பாடு செஞ்சிருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் சேகர்பாபு அவர்களே, ஆற்றல் மிக்க மாவட்ட செயலாளர்கள் சுதர்சனம் அவர்களே, என்னுடைய அன்பிற்கினிய ஆவடி நாசர் அவர்களே, அருமை சகோதரர் ஆர்டி சேகர் அவர்களே, பிஜி ராஜேந்திரன், கிருஷ்ணசாமி, கேபி சங்கர், எபினேசர், ஐட்ரி மூர்த்தி, துரை சந்திரசேகர், சென்னை மேயர் மாண்புமிகு பிரியா அவர்களே, ஆவடி மேயர் உதயகுமார் உள்ளிட்ட உள்ளாட்சி பிரதிநிதிகளே, வெற்றி வேட்பாளர்கள் டாக்டர் கலாநிதி வீராசாமி அவர்களே, சசிகாந்த் செந்தில் அவர்களே, கழக செய்தி தொடர்புடைய தலைவர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் டி.கே. சிலங்கோவன் அவர்களே, மாநிலங்களவை உறுப்பினர் வழக்கறிஞர் கிரிராஜன் அவர்களே, சமத்துவ மக்கள் கழகத்தினுடைய தலைவர் சகோதரர் எர்ணாவூர் நாராயணன் அவர்களே, மனித நேய ஜனநாயக கட்சியினுடைய தலைவர் அருமை சகோதரர் தமிமுன் அன்சாரி அவர்களே, ஒருங்கிணைந்த திருவள்ளூர் சென்னை மாவட்ட கழகத்தினுடைய நிர்வாகிகளே, இந்தியா கூட்டணி கட்சியினுடைய நிர்வாகிகளே, தொண்டர்களே, செயல் வீரர்களே, தோழர்களே, பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை சார்ந்த நண்பர்களே, வணக்கத்திற்குரிய வாக்காளர் பெருமக்களே, என் உயிரோடு கலந்திருக்கக்கூடிய தலைவர் கலைஞரின் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, அனைவருக்கும் என் மாலை வணக்கம். பல்லவர்கள் தொடங்கி ஆங்கிலேயர்கள் வரை போர் செய்த மண் திருவள்ளூர். அந்த மண்ணில் இரண்டாம் விடுதலை போராக நடைபெற உள்ள இந்த நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றிக்காக உங்களை நாடி வந்திருக்கிறேன். வெற்றி என்றால் சாதாரண வெற்றி அல்ல. கடந்த 2021 திருவள்ளூர் மாவட்டத்திலே 10க்கு 10 என்று 100% வெற்றியை தந்தவர்கள் நீங்கள். அந்த மாதிரி இருக்கணும். வரிசை எண்ணை எடுத்துக்கிட்டா கூட தமிழ்நாட்டில் முதல் தொகுதி திருவள்ளூர். அதுபோல வெற்றிக்கான வாக்கு வித்தியாசத்திலும் முதல் தொகுதியா இருக்கணும். கழக கோட்டையான திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதியில் காங்கிரஸ் பேர் இயக்கத்தினுடைய வேட்பாளராக போட்டியிடும் சசிகாந்த் செந்தில் அவர்கள் IAS அதிகாரியாக இருந்தவர். IAS பதவியை ராஜினாமா செஞ்சிட்டு மக்கள் பணியாற்ற வந்தவர். தனது அறிவாற்றலால் காங்கிரஸ் பேர் இயக்கத்தோட வெற்றிக்காக உழைப்பவர். சமூக நீதி, சமூக நல்லிணக்கத்தில் அக்கறை கொண்ட வரை
திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதி மக்கள் கை சின்னத்தில் வாக்களித்து தன்னுடைய பிரதிநிதியா நாடாளுமன்றத்திற்கு அனுப்பி வைக்கணும்னு கேட்டுக்கிறேன். வடசென்னை தொகுதியை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்க ஆலோசனை நடைபெற்ற மண்ணடி, பவளக்கார தெரு, கொட்டு மழையில திமுக தொடங்கப்பட்ட ராபின்சன் பூங்கா, இன்று கழகத்தோட இதயமாக இருக்கக்கூடிய அறிவாலயத்துக்கு முன் கழகத்துக்கு உயிர்த்துழைப்பா இயங்கின அறிவகம், அன்னை தமிழுக்காக இன்னுயிர் இந்த தியாக மரபர்களான நடராசன் தாளமுத்துவை போற்றும் நினைவிடம் அமைந்துள்ள மூலக்குத்தலம் என திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் வடசென்னைக்குமான உறவு தாய்க்கும் சேய்க்குமான உறவு. இன்னும் சொல்லணும்னா, பெருமையோடு பூரிப்போடு சொல்லணும்னா, நான் முதலமைச்சராக உருவாகுவதற்கு என்னை தேர்ந்தெடுத்த கொளத்தூரை உள்ளடக்கிய நாடாளுமன்ற தொகுதி. அப்படிப்பட்ட வடசென்னை நாடாளுமன்ற தொகுதிக்கு வேட்பாளராக போட்டியிடுகிற டாக்டர் கலாநிதி வீராசாமி அவர்கள் தலைவர் கலைஞருடைய நிழலாக இருந்த ஆற்காட்டானுடைய அருமை மகன், மக்கள் பணியை போக்கும் புகழ்பெற்ற மருத்துவரான இவர் சமூக பணியை போக்க நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்ப ஏற்கனவே எழுப்பிக் கொண்டிருந்தாலும் தொடர்ந்து எழுப்புவதற்காக வேட்பாளராக இருக்கிறார். அவருடைய குரல் தொடர்ந்து உங்கள் ஆதரவோட நாடாளுமன்றத்தில் ஒலிக்கணும். அதற்கு வடசென்னை மக்கள் உதயசூரியன் சின்னத்தில் கலாநிதி வீராசாமி அவர்களுக்கு வாக்களித்து வெற்றி பெற வைக்கணும். இந்த 2 வேட்பாளர்களையும் நாடாளுமன்றம் அனுப்ப தயாராகிட்டீங்களா? நீங்க மட்டும் இல்ல, இந்த ஸ்டாலினின் தூதுவர்களாக உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் கிட்டையும் இந்தியா கூட்டணிக்கு வாக்கு கேட்கணும். கேட்பீங்களா? சத்தமா சொல்லுங்க, கேட்பீங்களா? அப்புறம் என்ன, வெற்றி உறுதி. வேட்பாளர்கள் இப்போ உட்காரலாம். இதுவரை நீங்க எத்தனையோ தேர்தல்களை பார்த்திருக்கலாம். பல இளைஞர்களுக்கு இது முதல் தேர்தலாக இருக்கலாம். ஆனா இது சற்று மாறுபட்ட தேர்தல், மிக மிக முக்கியமான தேர்தல். ஏன்னா இந்த தேர்தலில் நீங்க போடுகிற ஓட்டு தான் இந்தியாவில் இனிமே ஜனநாயகம் இருக்கணுமா இல்ல சர்வாதிகாரம் இருக்கணுமா, இந்தியாவில் புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதின சட்டம் இருக்கணுமா இல்ல RSS எழுதுற சட்டம் இருக்கணுமா, இடஒதுக்கீடு முறை இருக்கணுமா வேண்டாமா, எல்லா மதத்தை சேர்ந்தவங்களும் ஒற்றுமையா சேர்ந்து வாழணுமா வேண்டாமா, இதையெல்லாம் முடிவு பண்ண போற தேர்தல் இந்த நாடாளுமன்ற தேர்தல். உங்க ஓட்டு தான் அந்த முடிவை தீர்மானிக்க போகுது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை நாம வேண்டாம் மோடின்னு சொல்றோம்னா அதுக்கு காரணம் அவர் இரவுகளில் கொண்டு வரக்கூடிய சட்டங்கள். திடீர்னு ஒரு இரவுல தான் ஊழலை ஒழிக்க வந்த அவதார புருஷரா டிவி முன்னாடி தோன்றி பணமதிப்பு இழப்ப அறிவிச்சாரு. பல ராத்திரி மக்களை ATM வாசல்ல நிக்க வச்சாரு. எவ்வளவு உயிர் பலியாச்சு. அதே மாதிரி ஒரு இரவுல தான் பெரிய பொருளாதார புலி மாதிரி GST சட்டத்தை அமல்படுத்தி தொழில் முனைவரையும் மிடில் கிளாஸ் மக்களையும் கொடுமைப்படுத்தினார்.
எவ்வளவு பேர் கடனால தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க. கொரோனா வந்தப்போ என்ன பண்ணாரு? ராத்திரி எல்லோரும் மணி அடிங்க, விளக்கு ஏத்துங்க, கொரோனா போயிடணும். பெரிய சயின்டிஸ்ட் மாதிரி பேசினாரு. இன்னும் நிறைய இருக்கு. அதனாலதான் நாம தொடர்ந்து சொல்றோம், பாஜகவும் பிரதமர் மோடியும் வீட்டுக்கு கேடு, நாட்டுக்கும் கேடு. பிரதமர் மோடி இரவுகள் அறிவிச்ச அறிவிப்புகள் எல்லாம் மாற்றி இந்தியாவில் விடியலை ஏற்படுத்தத்தான் இந்தியா கூட்டணியை அமைச்சிருக்கோம். அதனாலதான் எனது அன்பு சகோதரர் ராகுல் காந்தி அவர்கள் கோவை வந்தப்போ நான் சொன்னேன், ராகுல் அவர்களை வருக, புதிய இந்தியாவுக்கு விடியல் தருகன்னு சொன்னேன். மக்களை சந்திச்சு மக்களோட மக்களா இருந்து அவங்க பிரச்சனைகளை முழுசா தெரிஞ்சுக்கிட்டு திமுகவும் காங்கிரஸ் கட்சியும் தேர்தல் அறிக்கைகளை வெளியிட்டு இருக்கிறோம். தெற்கிலிருந்து நம்ம குரல் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில வாக்குறுதிகளாக எதிரொலிச்சிருக்கு. அதுல முக்கியமான சிலதை மட்டும் சொல்றேன். ஏழை பெண்களுக்கு ஆண்டுக்கு 1 லட்சம் ரூபாய், நீட் தேர்வு ரத்து, ஒன்றிய அரசு பணிகளில் பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடு, நாடு முழுவதும் சாதிவாரி கணக்கெடுப்பு, ஒன்றியத்தில் இடஒதுக்கீடு உச்சவரம்ப 50% உயர்த்த